இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு குடும்பத்தின் குதூகலத்திற்கு பெரிதும் காரணமானவர்கள் யார்? தாயா தந்தையா, மாமனாரா மாமியாரா, இல்ல தொலைக்காட்சியா, அப்புறம் குழந்தைகளா, தாத்தாவா பாட்டியா, அதுக்கப்புறம் அத்தையா சித்தியா? எங்க அம்மா கூப்பிடுவாங்க, தப்பு பண்ணிட்டு எங்க அம்மா கூப்பிட்டு அடிப்பாங்க. ஏண்டா எருமை, ஏண்டா பண்ணி, விலங்குகளுக்கெல்லாம் முன்னுதாரணமா சொல்லுவாங்க. ஆனா எங்க தாத்தா கூப்பிட்டு கொஞ்சுவாரு. என் பேரன் கலெக்டர், என் பேரன் போலீஸ். சின்ன வயசுல கூட சிறியவர்களுடைய விலை மதிக்க முடியாத அந்த கனவுகளை வளர்க்கறது யாருங்கய்யா? முதியோர்கள் தான்யா. அதனாலதான் சொல்றேன், முதியோர்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய துன்பம் இல்லாத இன்பத்திற்கு. ஐயா, ஒரு தாயாகப்பட்டவள் தான் ஈன்றெடுத்த குழந்தை எப்ப அம்மானு கூப்பிடுதோ அப்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு தாய் சொல்லி கொடுப்பாங்க, இதுதாப்பா அம்மா, இதுதாப்பா அப்பான்னு சொல்லி கொடுக்கறது பெற்றோர்யா. ஆனா இத அம்மாவை அம்மானு மட்டும்தான் கூப்பிடணும், அடியேன்னு சொல்லிடாதரா. அப்பாவை அப்பான்னு மட்டும் கூப்பிடுறா, அடேன்னு சொல்லிடாதரான்னு சொல்லி கொடுக்கறது பெரியவங்க தானையா. அதனாலதான் ஐயா சொல்றேன், இன்பத்துக்கு காரணம் முக்கியமா பெரியவங்கன்னு. சின்ன வயசுல இருக்கப்ப நான் போய் எங்க தலையில இடிச்சுக்கிட்டேங்கய்யா. சின்ன வயசுல வந்து சொல்றேன் அம்மாட்ட, அம்மா அம்மா இது மாதிரி தலை ரொம்ப பாரமா இருக்குமான்னு. எங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க ஒரு சாமியார்கிட்ட. சாமியார் உட்கார வச்சு வேப்ப இலைய வச்சு வரி வரின்னு வருகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. கேட்குறேன், ஏங்க அடிக்கிறீங்க? உனக்கு ஆவி பிடிச்சிருக்குடா. இப்போ என்னங்க ஆவி பிடிச்சிருக்கீங்க? தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தார், வந்தாரு. இவனுக்கு ஆவி பிடிக்கலடா, இவன் தாண்டா ஆவி பிடிக்கணும்னு 5 ரூபாய்க்கு மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்து மருத்துவத்தை சொல்லி கொடுத்தேங்க தாத்தா தானையா. அதனாலதான் சொல்றேன், பொருளாதார ரீதியா கூட ஒருத்தனுக்கு இன்பத்தை தர முடியும்னா பெரியோர்கள் பெற்ற அனுபவம் தானையா. காசு கொடுத்து விலை மதிக்க முடியாது, அனுபவம் தாயா. அதனாலதான் சொல்றேன், பெரியவங்க அனுபவத்தில் சிறந்தவங்க. அனுபவம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். யா சின்ன வயசுல நான் ஒரு 3 வயசு இருக்கும்யா, எனக்கு கொசு கடிச்சிருச்சு, உடம்பெல்லாம் அலர்ஜி. எங்க அம்மா எங்க அப்பா தூக்கிட்டு வர்றாங்க கரூருக்கு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, 20,000 ரூபாய் இருந்தா தான் உங்க பயலை காப்பாற்ற முடியும், அப்படி ஒரு அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா பார்த்தாரு, வாடான்னு சொல்லி 2 கொத்து வேப்பந்தலையை வச்சு எரிச்சு போட்டு என் உடம்ப காப்பாத்தி 20,000 ரூபாய் மிச்சப்படுத்தி குதூகலத்தை கொடுத்து யாருங்க? பெரியவங்கிற அந்த மருத்துவ குணமிக்க அனுபவம் தானங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு குடும்பம் பெரிதும் சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பெரியவங்க தானங்க. யா ஒரு முதியவர் அப்படித்தான் ஒரு பெத்தவங்க கொண்டு போய் இந்த தன்னுடைய மனைவியினுடைய டார்ச்சர் தாங்க முடியாம கொண்டு போய் முதியோர் அந்த அப்பா கொண்டு போய் சேர்த்துட்டார் முதியோர் இல்லத்துல. முதியோர் இல்லத்துல இருந்து வருது போனு, உங்க அம்மா இறக்க போறாங்க, பெத்தவங்கள்ட்ட ஏதோ சொல்ல ஆசைப்படுறாங்க, உடனடியா வந்து கேட்டுட்டு போங்க. பெத்தவங்க போய் மடியில தூக்கி போட்டு அழுகுறான். ஏமா என்னமா ஆச்சு, என்னமா சொல்ல விருப்பப்படுற அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, தம்பி நான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய முதல் வேலை இந்த முதியோர் இல்லத்துக்கு நல்ல ஃபேனு லைட்டு வாங்கி போடுற அப்படின்னு. ஏமா நீயே சாவ போற, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது ஆசையா இருந்தா சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த முதியோர் அம்மா சொல்றாங்க தன் மகனுக்கு, தம்பி நீ சின்ன வயசா இருக்கப்ப உன்னை தோல்லையும் ஆறுலையும் போட்டு வளர்க்குறப்ப கொசு கடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஃபேன் வைப்பண்டா, நீ வெளிச்சமா இருக்கணும், வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக லைட் வைப்பண்டா, நாளைக்கு நீ தப்பு பண்றப்போ உன் மயம் கொண்டாந்து இங்க விடுவேன், அப்ப நீ படுற கஷ்டத்தினால தாங்க முடியாதான்னு சொல்லி செய்த தவறை சுட்டி காட்டுது யாருங்க? அந்த பெரியோர்கள் தானையா. அதனாலதான் சொல்றேன், ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம் இல்ல, குடும்பத்தினுடைய துன்பம் இல்லாத சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னா அது பெரியவங்க தான். அதனாலதான் சொல்றேன், தாத்தான்னா சும்மா இல்லடா, அவங்க இல்லைன்னா யாரும் இல்லடா, சொந்தம் கொண்ட பூமி பூமி, முதியோர் தாண்டா சாமி சாமி. தாத்தாக்கள் பேரப்பிள்ளைய மேல, எல்லா தாத்தாவும் இல்லை, நான் சொன்னேன் பேரப்பிள்ளைகளை கொஞ்சாத தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அது என்னன்னு தெரில, அவன் பிறப்பு, அது மருமக மேலே உள்ள கோபமா என்னான்னு. எங்கள் அம்மாவோடைய பாட்டி இருந்துச்சு, எங்கள் அம்மாவோடைய அப்பாவோடைய அம்மா, அது என்ன ஒரு நாள் கூட திரும்பியே பார்த்ததில்ல. நான் மகவகுத்து பிள்ளையான், ஒரு நாள் கூட திரும்பி பார்த்ததில்ல. நானும் பாட்டி பாட்டியுமே அவன் திரும்பி கூட பார்த்ததில்ல. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒன்று சொல்லிச்சு, இந்த வெத்தலை பாக்கு இதை இடிச்சுக்கிட்டு, 93 வயசில் இறந்தது, இந்த வெத்தலை பாக்கு அந்த உரலில் வச்சு இடிச்சுக்கிட்டே, டேய் நீங்கள்லாம் பறவை கப்பலில் பறப்பீங்கடா அப்படின்னுச்சு. நான் முத ஃப்ளைட்டில் போகும்போது 81 தான் எங்கள் பாட்டியை நினச்சேன். என்னை திரும்பி பார்க்காத ஒரு பாட்டி வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் பறவை கப்பலில் பறப்பீங்கடா அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைகளே நான் தான் நாடறிய ஊரறிய உலகமறிய வளர்ந்தேனே ஒழிய பார்க்காத நான் தான் வளர்ந்தேன். அதுதான் இன்றைக்கி அடிக்கடி சொல்லுவேன், என் பாட்டி மகவகுத்து பிள்ளை அப்படின்னா நான் இன்னொரு வீட்டிலேருந்து வந்தவன்.
மக வகுத்து பிள்ளை. மகன் வகுத்து பிள்ளைன்னா டைரக்ட் ஜீனா, ஒய் குரோமோசோம்கள், டைரக்ட் ஜீன். அப்படியே சும்மா மன்னர்களுடைய இது மாதிரி, அந்த மாதிரி அந்த பாட்டி. ஆனால் எங்கள் அம்மாவுடைய அம்மா இருக்குல்ல, அம்மாச்சி, அது எங்கள் மேலே தான் பிரியமாக இருக்கும், மகன் பிள்ளைங்க மேலே பிரியமாக இருக்காது. அங்கே தான் முரண்பாடு. ஏன்னா மகன் பிள்ளை வந்து பெற்றது மருமக, என்ன பெற்றது எங்கள் அம்மாவுடைய அம்மா பெற்ற பிள்ளை வந்து எங்கள் அம்மா வந்து மக வகுத்து பிள்ளையை நேசிப்பாங்க, மகன் வகுத்து பிள்ளையை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் பாட்டி இருக்கு, அது பேரனுடைய மகனுடைய அந்த பேரனுடைய பிள்ளையை நேசிக்கும் ஒழிய பேத்தியோடைய பிள்ளையை நேசிக்காது. அது ஒய் குரோமோசோம்கள்லேருந்து பார்க்குது. இந்த முரண்பாடுகள்லாம் சின்ன பிள்ளையில அப்போ தெரியாமல் நான் இருந்து, இப்போ கால வளர்ச்சியில் எனக்கு வயதாகும்போது நான் யோசித்து பார்க்குறேன். பாட்டி சொன்னது பறவை கப்பலில் பறந்தேன், என்னை திரும்பி பார்க்காத அந்த பாட்டி ஒரே இந்த பேரப்பிள்ளை தான் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்தவனாகிறேன், வளர்ந்திருக்கிறேன். ஆகாது என்று தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல்லார் இயேசுநாதர். ஆகாதுன்னு எந்த கல்லை தூக்கி போட்டியோ அதுதான் மூளைக்கு தலைக்கல்லா வரும். யாரை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்களோ அவங்க தான் பெரிய ஆளாக வருவாங்க. நம்ம யார் யார் உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நம்ம செலவைக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளை யார் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் நம்மளை ஊக்குவிக்கிறார்கள். யார் நமக்கு ரொம்ப நன்மை செஞ்சு நம்மளை ரொம்ப பெட் பண்ணுறாங்களோ அவங்க நம்மளை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உலகத்தில் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நான் ஒரு கவிதை எழுதுனுங்கய்யா. ஒரு குடும்பத்தில் இரு பெண்களுக்கு இடையே நடக்கிறது போட்டி, தாயா தாரமா என்று குடும்பத்திலும் போட்டி. தாய் ஜெயித்தால் மனைவியோ வாழா வெட்டி, மனைவி ஜெயித்தால் தாயோ முதியோர் இல்லத்தில் மூதாட்டி. முதியோர் இல்லங்களே இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் என்னைக்குமே கூட்டு குடும்பமா இருக்கும். தனி குடும்பமா இருந்தா நம்ம சௌரியத்துக்கு எல்லாம் பண்ணலாங்க. நமக்கு ஒரு கால் வலியோ தலைவலியோ வந்தா, நான்லாம் காலையில் 6 மணி 7 மணிக்கு மேலே பெட்ரூம் விட்டு போனீங்கன்னா என் மாமியார் வந்து கேட்பாங்க, என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி. அந்த 60 வயசு 65 வயசுலையும் அவங்க தள்ளாடி போய் காஃபி போட்டு கொடுக்குறாங்களே, அவங்க தள்ளாடி போய் டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்களே, அதை சாப்பிட்றதுல கிடைக்கிற சுகமும் சந்தோஷமும் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த மாதிரி மாமியார் இருக்க குடும்பம் தான் சந்தோஷங்க. 45 வயசாகுது எங்க வீட்டுக்காரருக்கு. இன்னைக்கும் எங்க மாமியார் டே ராஜா அப்படின்னு கூப்பிட்டோன்னே 4 வயசு பையன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுவார் பாருங்க. அந்த ஆளுமை, அந்த ஆட்சி நடத்தக்கூடிய அந்த திறன், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பெருமை என் வீட்டு மாமியாருக்கு தாங்க சேரும். நல்லா யோசிச்சு பாருங்க. வயசான காலத்துல அவங்க எதிர்பார்க்கறது என்னங்க? வயசான காலத்துல எதிர்பார்க்கறது என்ன? ஒரு ஆறுதலான பேச்சு, ஒரு கனிவான பேச்சு, ஒரு மருத்துவ செலவு. முடிஞ்சா காசி ராமேஸ்வரம்னு கோயிலுக்கு போவாங்க. தன் பேர பிள்ளைகளுடைய தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க. இன்னும் முழுசா இன்னொன்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன தெரியுங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா மாமனாரும் மாமியா எதிர்பார்க்கறது தன் மருமகளும் மகனும் கடைசி வரை சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க. எந்த மாமனாரும் சரி, எந்த மாமியாரும் சரி, தன் பிள்ளை கெட்டு போட்டு நினைக்கக்கூடிய ஒரு மாமியாரும் மாமனாரும் கிடையாதுங்க. எங்கோ ஒரு புல்லுருவி இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்த மாமியாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்க சேர்த்து வைக்கிற சொத்து சுகம்லாம் யாருக்குங்க? அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்களா? அவங்க போறப்ப கோயிலுக்கு எழுதிக்க போறாங்களா, இல்ல ட்ரஸ்டுக்கு எழுதிக்க போறாங்களா? எதுக்காக? என் மகன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், நான் வாழ வந்த இந்த குடும்பத்தினுடைய பெருமையை என் மருமகன் தலை நிமிர்ந்து நடத்தணும், எல்லோரும் மதிக்கக்கூடிய பெண்ணாக என் மருமகன் இருக்கணும், என்னை போலவே என் மருமகள் வரணும்னு தான் எல்லா மாமியாரும் நினைப்பாங்க. ஏன் மாமியார் அப்படித்தான் நினைச்சாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சிந்தனை உள்ள மாமியார் இருக்கக்கூடிய குடும்பம் தாங்க குதூகலமா இருக்கும். மாமியார திட்டாதீங்க, மாமனார திட்டாதீங்க, மாமியார திட்டாதீங்க, மாமனார திட்டாதீங்க. வாழ வந்த மருமகளே கேளம்மா, வாழ வந்த மருமகளே கேளம்மா. பெத்த தாய போலதானே இங்கே மாமியா, பெத்த தாய போலதானே இங்கே மாமியா. நீயும் மதிக்கணும் அவங்கள குலசாமியா, நீயும் மதிக்கணும் அவங்கள குலசாமியா. மாமனார் மாமியார் இருக்கிற குடும்பம் தான் குதூகலமாக இருக்கும், குதூகலமா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.
அந்த காலத்து ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த காலத்துலையும் குடும்பத்தை குதூகலமாக வச்சுக்கிறதுனா அது தொலைக்காட்சியில் மட்டும்தான் சார் முடியும். ஆனால் அந்த காலத்தில் எபிசோடு அதிகமாக இருந்துச்சு, விளம்பரம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எபிசோடு கம்மியாயிருச்சு, விளம்பரம் தான் சார் அதிகமாக இருக்குது. இப்படி தான் சார் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி அம்மா கொஞ்சம் இஞ்சி கேட்டாங்க பாட்டி, கொஞ்சம் கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, இதில் இஞ்சியோட சேர்த்து அஸ்வகந்தா, அதிமதுரம், துளசி. பாட்டி அம்மா வீட்டில் கறி குழம்பு தான் வைக்க போகிறாங்க, நீங்கள் இஞ்சியை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் சார். ஒரு நாள் விடிய 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 உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்குறதுக்கே 4 மணி ஆயிருச்சு. அதிகாலை ஒரு 9 மணி இருக்கும். எங்க அம்மா வந்து என்ன எழுப்புனாங்க, நான் எந்திரிக்கல. எங்க அக்கா வந்து எழுப்புனா, நான் எந்திரிக்கல. எங்க அண்ணன் வந்து எழுப்புனா, நான் எந்திரிக்கல. எங்க அப்பா வந்தாரு, போர்வை தூக்கிட்டு பார்த்தாரு, நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பவே இல்லை. நேரா போனாரு, அசால்ட்டா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. புழுக்கம் தாங்க முடியாம அடுத்த 5 நிமிஷத்துல இருந்துச்சு வெளியே வந்தேன். எங்க அப்பா பார்த்தாரு, ஏண்டா நாயே, நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கியே, சரி ஸ்கோர் எவ்வளோ, கோலி 6 அடிச்சிட்டாரா, டோனி செஞ்சுரி போட்டாரான்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ வெறுப்பா இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு அன்பா பொழிகிறாரு பாருங்க, அதுதாங்க குதூகலம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்க தாத்தாவுக்கு 4 அத்தை இருந்தாங்களாமா, எங்க அப்பாவுக்கு 2 அத்தை, எனக்கு ஒரே அத்தை தான். இனிமேல் வரப்போறவங்களுக்கு அத்தைன்னு ஒண்ணு இருப்பாங்களானே தெரியல. அத்தைங்கிற வார்த்தையை டிக்ஷனரியில தேடிதாங்க பார்க்கணும். அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு அத்தைன்னு ஒரு உறவு இருக்கும், அது அப்பா கூட பிறந்தவங்கனாச்சும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். எங்க தாத்தா இருந்த காலத்துல கூட்டு குடும்பம்னா தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாம் சேர்ந்து இருந்தது தாங்க கூட்டு குடும்பம். எங்க அப்பா இருக்கேல, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இருந்தா அது கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க. இப்ப எப்படிங்க இருக்கு? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா அது கூட்டு குடும்பம், அப்பா தனியா அம்மா தனியா டைவர்ஸ் வாங்கிட்டு இருந்தா அது தனி குடும்பம்னு ஆயிருச்சு. இப்ப எல்லாரும் ஒத்த பிள்ளையே தாங்க பெத்துக்கிறாங்க. ஒத்த பிள்ளை இருக்கேல, அங்க அத்தைங்கிற சொந்தம் எங்கெங்க இருக்கும்? அந்த குழந்தைங்களுக்கு அத்தைன்னு ஒரு சொந்தம் இருக்கிறதே தெரியாம போயிருங்களேங்க. அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த அத்தை வந்தா எத்தனை ஒரு இன்பமும் சேர்ந்து வரும்னு தெரியுங்க. வாரத்துல அத்தனை நாளும் ஒரு வருஷம் பூரா டிவியை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்போம். ஆனா அந்த அத்தை வர அந்த 7 நாள், ஒரு வாரம் டிவி பக்கம் யாருமே போக மாட்டோம். டிவின்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்கானே கண்டுக்க மாட்டோம். அவங்க வந்து அவங்க வீட்டில் நடந்த கதையெல்லாம் சொல்ல, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நடந்த கதையெல்லாம் சொல்ல ஒரே கொண்டாட்டமாக தாங்க இருக்கும். தொலைக்காட்சியில் நேரம் கழிச்சது போய் மனுஷங்க கூட மனுஷங்களா உறவாடிக்கிறதுனா அத்தை வர அந்த ஒரு வாரமாக தாங்க இருக்கும். சொல்றேங்க சார். ஏன்னா எங்க வீட்லயே எடுத்துக்கோங்க, நானும் என் தங்கச்சி 2 குழந்தை சார். நான் பிறந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு என் தங்கச்சி பிறந்தா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறியா. எங்க அம்மா எங்க 2 பேத்தையும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு 9 மாசமா ராத்திரி பகல வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணி எங்க 3 பேத்தையும் பெத்தெடுத்தாங்களே, அவங்க ஒரு தெய்வம் சார். எங்க அப்பா வந்து தென்னைமரம் ஏற போனார் ஒரு தடவை. அப்ப வந்து அவர் ஏற போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஒருத்தர் பார்த்து எங்க அம்மாட்ட வந்து சொன்னதும் எங்க அம்மா சமையல் வேலையை விட்டுட்டு ஓடி போய் அவர் தூக்கி பக்கத்துல 4-5 பேர்த்த வர சொல்லி இவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்து இப்ப அவர் உயிரோட நல்லா இருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா தான் சார். எங்க அண்ணனுக்கு 2 வயசு இருக்கு சார். அப்ப வந்து தோள்பட்டையில இருந்து தோசை கல் விழுந்துச்சு. அதனால அவன் இங்க இருந்து மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு 1/2 மணி நேரம் டாக்டர் சொன்னாங்க கழிச்சு பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா அழுகை நிப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாம போயிருச்சு சார். அப்பயே அவர் காய்ச்சல் வந்து உடம்பு சேர்த்து பெட்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்ப வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பாப்பாவை அழுகாம பாத்துக்கோங்க, அழுதா வந்து இது மாதிரி காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து எங்க அம்மா என் தங்கச்சியா திட்டாமையும் அடிக்காமையும் பார்த்துட்டு வந்தாங்க சார். எதுக்குன்னா என் தங்கச்சி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சார். எனக்கு வந்து கையில 3ஆவது படிக்கும் போது கையில சுண்டு வரல வந்து புண்ணு வந்துருச்சு. அப்ப டாக்டர்லாம் பார்த்து இந்த கையை அழுகிருச்சு, அதனால இந்த விரலை கட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இது மாதிரி 2 பிள்ளைக்கு ஏற்கனவே புண்ணு வந்துருச்சு, எப்படியாவது நீங்க மருந்தாச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அது டாக்டரு ஒரு மருந்து கொடுக்குறோம், அதை டெய்லி படுக்க போகும்போது போட்டு படுக்க சொல்லுங்க, சரியா போயிருந்தாங்க. நான் எப்பயாவது எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த மருந்து போட்டுட்டு படுத்து தூங்குவேன். எங்க அம்மா வேலை விட்டு வருவாங்களோ இல்லையோ, நான் வந்த உடனே என் கையில மருந்து போட்டுருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் லீவ் போடாம ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சார். எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த 1 வீக்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொன்னதுக்கு எங்க அம்மா அடுத்த நாள் வந்து கட்டணும் பாப்பான்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து எங்க அம்மா எப்படி கட்டினாங்கன்னா, காதுல கழுத்துல போட்டிருந்த நகையை அடகு வச்சு அந்த வரந்த காசுல எங்க அம்மா எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க சார். ஒரு பறவை வந்து ஒரு மரத்தை பார்த்தோன்னே யோசிக்கும், இந்த மரம் நம்மளுக்கு பாதுகாப்பு தருமா இல்ல நம்மள தாங்குமா தாங்காதான்னு யோசிக்கும். ஆனா எங்க அம்மா எப்படி என்னை யோசிக்கவில்லை சார். ஏன்னா என்னை பார்த்துக்கிட்டு தாங்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, மாதா பிதா குரு தெய்வனே. அந்த குரு தெய்வத்துக்கு முன்னாடியே அம்மா அப்பா படிச்சிருக்கானே, அதனாலதான் சார் சொல்றேன், குடும்பத்தோட சந்தோஷக்காரனா அம்மா அப்பானே. இந்த உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாத அன்பு வந்து அது அம்மா அப்பாவோட அன்பு தான் சார் நான் சொல்வேன். எங்க அப்பாவுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது. இப்படின்னா ரசம் வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவார் சார், இதுனா குழம்புன்னு புரிஞ்சுக்குவார் சார். அவரு வந்த உடனே சாப்பிட்டியா பாப்பா அப்படின்னு கேட்பாரு சார். எங்க அப்பாவுக்கு காது கேட்காலும் வாயும் பேசாம இருந்தாலும் நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்த உடனே கேட்டாங்க சார். அதான் சார் அப்பாவோட பாசம். இந்த பொண்ணு சொன்னதை பார்க்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக நினைத்து நான் வருத்தப்பட்டது ரொம்ப தப்பு, அசிங்கம் என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மனசுக்குள்ள. காது கேட்காலும் வாயும் பேசாம இருந்தாலும் நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்த உடனே கேட்டாங்க சார். அதான் சார் அப்பாவோட பாசம். அதனாலதான் சார் நான் சொல்றேன், குடும்பத்தோட சந்தோஷக்காரனா அப்பா அப்பான்னு சொல்லி விடைபெறுகிறேன். மழலை சொல் கேளாதவர்னாரு. அதாவது சவுண்டு அப்படின்னு ஒன்று உண்டு. லைட்டு, தாட்டு, ஃபுட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த 5 சேரும்போது தான் கணவன் மனைவியோட உறவுலேருந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அதில் சவுண்டுன்னு ஒன்று லாங்குவேஜ். இப்போ நம்மளே சைனா போகிறோம், சைனாவில் ஒருத்தவங்க நம்மளை வரவேற்கிறாங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்ஷன் எமோஷனல் ஆக்ஷனில் ஏதாவது பண்ணால் தான் தெரியும், அது அப்படி தெரியாது. அது மாதிரி இந்த பொண்ணு சொன்னது ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எந்த அளவிற்கு என்னுடைய இளம் வயதில் இதை விதி என்று சொல்வதா இல்லை இதுதான் வந்து விபத்துங்கிறதா, முற்போக்குவாதிகள் சொல்கிற மாதிரி, இல்லை மதவாதிகள் சொல்கிற மாதிரி போன பிறவின்னு சொல்கிறதா. இப்போ நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க அட்டூழியம் பண்ணுறதை நினச்சி பாருங்கள். நல்லா பேசக்கூடிய அப்பா அம்மாவை மதிக்காத பிள்ளைகள், அதனுடைய வேல்யூ ஒர்த்து தெரியாத பிள்ளைகள், இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் தெய்வங்கள் நினச்சே பார்க்க முடியல. அந்த பொண்ணு காலையில் சொன்ன உடனே எனக்கு அந்தளவுக்கு அப்செட் ஆகி போச்சு. அதனால் அதை எப்படி அவங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்களாம் வணங்கத்தக்கவர்கள். மிக அழகாக எவ்வளோ பெரிய ஆண் அழகனாகவோ மிகப்பெரிய சமுதாயத்தில் அவர்கள் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கணவன்களே மனது புண்படும்படியாக பேசுகின்ற மனைவிகளும் பிள்ளைங்களும் இருக்கும் பொழுது இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் அதை வந்து அவர்கள் சகித்து கொண்டு வாழுகிறார்கள். அந்த மெச்சூரிட்டி இந்த வயசில் இந்த பிள்ளைக்கு இருக்காது. அதுதான் இந்த பிள்ளையினுடைய மன பாதிப்புகள் எவ்வளவு இருக்கும், அதையெல்லாம் போராடி அது பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நான் அதை வாழ்த்துகிறேன். அப்படிங்கிறதுக்காக தான் சார் எனக்கு வந்து கையில் 3ஆவது படிக்கும் போது கையில் சுண்டு வரல வந்து புண்ணு வந்துருச்சு. அப்போ டாக்டர்லாம் பார்த்து இந்த கையை அழுகிருச்சு, அதனால இந்த விரலை கட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி 2 பிள்ளைக்கு ஏற்கனவே புண்ணு வந்துருச்சு, எப்படியாவது நீங்கள் மருந்தாச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டாக்டரு ஒரு மருந்து கொடுக்குறோம், அதை டெய்லி படுக்க போகும்போது போட்டு படுக்க சொல்லுங்க, சரியா போயிருந்தாங்க. நான் எப்பயாவது எனக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சார்
எனக்கு வந்து கையில 3ஆவது படிக்கும் போது கையில சுண்டு விரல வந்து புண்ணு வந்துருச்சு. அப்ப டாக்டர்லாம் பார்த்து இந்த கையை அழுகிருச்சு, அதனால இந்த விரலை கட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இது மாதிரி 2 பிள்ளைக்கு ஏற்கனவே புண்ணு வந்துருச்சு, எப்படியாவது நீங்க இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி, தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.